நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவுடைய இனப்பெருக்கம் எப்படி நடக்கும், எந்தெந்த முறையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு வரைக்கும் பாக்டீரியாவுடைய அல்ட்ராஸ்ட்ரக்சரு, ஹிஸ்ட்ரி ஆஃப் பாக்டீரியா அண்ட் நியூட்ரிஷன் அண்டு ரெஸ்பிரேஷன் இதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைட், நம்ம இப்போ டாப்பிக்கில் போவோம். இப்போ பாக்டீரியோடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? The reproduction in bacteria takes place by two main methods. So what are the two types of reproduction takes place in bacteria, sir? அப்படின்னா asexual method and sexual method. So asexual methodனா அதை நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்? பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னா பால் இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டு, இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னப்பா, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஸுவல்னா என்னது, ஏசெக்ஸுவலினா என்ன? ஸோ ஏசெக்ஸுவலி ரீப்ரொடக்ஷன்னா நம்ம காமனாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வித்தவுட் ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏசெக்ஸுவலி ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் செக்ஸுவலி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா the formation of gametes and followed by a fusion of gametes and formation of fertilization. ஸோ அதை நாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இதில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏசெக்ஸுவலி மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. அப்போ பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஏசெக்ஸுவலி பை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தடில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் சில மெத்தட்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பைனரி ஃபிஷன், கொனிடியா அண்ட் எண்டோசோம் ஃபார்மேஷன் அப்படின்னு. ஸோ பைனரி ஃபிஷன், கொனிடியா, எண்டோசோம் ஃபார்மேஷன் அப்படின்னு நமக்கு 3 ஏசெக்ஸுவலி மெத்தட்ஸை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் எல்லாத்துலேயுமே த காமன் ஏசெக்ஸுவலி மோஸ்ட் காமன் ஏசெக்ஸுவலி ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா அப்படின்னா எதுக்கு, விச் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஏசெக்ஸுவலி ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பைனரி ஃபிஷன். இப்போ பைனரி ஃபிஷன்னா தமிழில் என்னென்னா இரு பிளவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே எண்டோஸ்போம் அப்படின்னா அகவித்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் இருக்கிறதுலையே காமனாக எந்த ப்ராசஸ் எந்த ஸ்டேஜ் பாக்டீரியாவில் அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பைனரி ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இதில் பைனரி ஃபிஷன்னா என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ரைட், பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது என்ன, ஒரு பாக்டீரியா அண்டர் த ஃபேவரபிள் கண்டிஷன் the bacterial cell divides into 2 daughter cells. ஸோ சாதகமான சூழ்நிலையில் the mother cell or parental cell divides into 2 daughter cells ஃபார்ம் ஆகுறாங்க. பட் எப்போ சார் அப்படின்னா அண்டர் த ஃபேவரபிள் கண்டிஷன். சாதகமான சூழ்நிலையில் ஒரு மதர் செல்லு 2 செல்களாக உடைஞ்சி மாறுறதுக்கு பிளவுற்று பிரிஞ்சு வர்றதை நம்ம பைனரி ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், அது எப்படி பிரியுது பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே பிரிஞ்சிருமா அப்படின்னா, பட் அது எப்படி பிரியுதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த பாக்டீரியல் நியூக்ளியர் மெட்டீரியல் டிவைட்ஸ் ஃபஸ்ட்டு. த நியூக்ளியர் மெட்டீரியல் ஆஃப் பாக்டீரியா ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும் அண்ட் ஃபாலோடு பை அ இன்டர்மீடியேட்டட் செல்வால் செப்பரேஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அதுக்கப்புறமா நியூக்ளியஸ் சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய செல்வால் டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகும்னா ஃபைனலி ரிசல்ட்ஸ் இன் த செப்பரேஷன் ஆஃப் 2 டாட்டர் செல்ஸ். அப்போ 2 டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸை நாம் என்னென்னு சொல்லுவோம்னா பைனரி ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ரைட், இதில் இப்போ நமக்கு டயக்ராமேட்டிக் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று மதர் செல் ஆஃப் பாக்டீரியா அண்ட் செகண்ட் ஃபிகரில் நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகிருக்குது. 2 நியூக்ளியாய்டு அப்படி டிவைட் ஆகிருக்கு. இதில் ஏன் நம்ம நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம், நியூக்ளியஸ்ன்னு சொல்லாமல் ஏன் நியூக்ளியாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ப்ரிமிட்டிவ் லெவல் ஆஃப் ஆர்கானிசம் ஹேவிங் நியூக்ளியாய்டு
இந்த ப்ரீ மெச்சூர் நியூக்ளியஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னும் வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம், நியூக்ளியாய்டு ஆர் அதெல்லாம் ஆல்சோ கால்டு ஜீனோபோர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இது எங்கே காமனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒன்லி ப்ரோகேரியாட்டிக்கு ஜெனட்டிக்கல் மெட்டீரியலில் தான் நம்ம நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இதுக்கும் யூகேரியாட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட்டு, யூகேரியாட்டில் வந்து வெல் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் ஃபாலோடு பை ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியஸு நியூக்ளியோலஸு எல்லாமே வந்து வெல் டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபாலோடு பை டெவலப்மெண்ட் ஆஃப் பவுண்டட் ஆர்கனல்ஸ் இருப்பாங்க. பட் இங்கே என்ன இருக்கும், நாட் வெல் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் நேச்சர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நியூக்ளியாய்டு அண்ட் வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஸோ நாட் வெல் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அண்டு வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் நேச்சரை நம்ம நியூக்ளியாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அண்ட் ஜீனோபோர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ரைட், இதை ஃபஸ்ட்டு வந்து இப்போ ப்ரிமிட்டிவ் குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தில் நம்ம பார்க்கலாம். மெயினாக பாக்டீரியாவில் இருக்குது. அப்போ பாக்டீரியாவுடைய ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்து நியூக்ளியஸாக நியூக்ளியாய்டான்னு கேட்டாங்கன்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த நியூக்ளியாய்டு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபிகரில் வந்து டிவைட் ஆகுது, ரெண்டாக வந்து டிவைட் ஆகிருக்கு. அண்ட் தேர்ட் ஃபிகரில் வந்து அதனுடைய இன்டர்மீடியேட்டட் செல்வால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது செப்பரேஷன் ஆகிருக்கு. அண்ட் ஃபோர்த் ஃபிகரில் த ஃபார்மேஷன் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் 2 செப்பரேஷன் ஆஃப் டாட்டர் செல்ஸ். ஸோ செப்பரேஷன் ஆஃப் 2 டாட்டர் செல்ஸ் வந்து என்ன ஆகுது, டிவைட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேவரபிள் கண்டிஷனில் சாதகமான சூழ்நிலையில் பாக்டீரியா ஏசெக்சுவலி மெத்தேடில் வந்து அந்த பாக்டீரியல் செல்லு ஒன்று தானாகவே ரெண்டாக வந்து மாறுது. இந்த செப்பரேஷன் ஆஃப் செல்வால் எந்த ரீஜியனில் சார் வந்து செப்பரேஷன் ஆகும், எல்லா இடத்துலையுமே ஆகிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம ஆல்ரெடி அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவிலே பார்த்துருக்குறோம். அதில் வந்து என்ன இருக்கும்னா நம்பர் ஆஃப் மீசோசோம் ரீஜியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ரைட், அந்த மீசோசோம் ரீஜியன்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இட் கிவ்ஸ் ஹெல்ப் டு த ரீப்ரொடக்ஷன்னு நம்ம அங்கேயே சொல்லியிருக்கிறோம். அப்போ மீசோசோம் அப்படிங்கிறது யார், பிளாஸ்மா மெம்பரைன் என்ஃபோல்டடு நேச்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைனை நாம் என்னென்னு சொல்லுவோம்னா மீசோசோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ என்ஃபோல்டடு மீசோசோமை அந்த மீசோசோம் லேயரு என்ன பண்ணுது சார் அப்படின்னா, லெட்ஸ் பி கோ டு த ஹெல்ப் டு த ஃபார்மேஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பாக்டீரியல் செல்லு. அப்போ பாக்டீரியல் செல்லை வந்து செப்பரேஷன் பண்ணும்போது நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா இட் ப்ரொடியூஸ் 2 டாட்டர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பைனரி ஃபிஷன் ப்ராசஸை அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் த ஏசெக்சுவல் மெத்தேட் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், அண்ட் அனதர் ஒன்று எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது ஒரு பாக்டீரியாவில் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபேவரபிள் கண்டிஷனில் ஒரு பாக்டீரியல் செல்லு ரெண்டாக வந்து 2 ஆகும், 2 செல்லு வந்து 4 ஆகிறது வந்து பைனரி ஃபிஷன் சொல்லிட்டோம். எண்டோஸ்போர் ஃபார்மேஷன்னா என்ன சார் அப்படின்னா, டூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் பாக்டீரியா ப்ரொடியூஸ் எண்டோஸ்போர்ஸ். அப்போ எண்டோஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ எண்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, தட் இஸ் மீன் எ திக் வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ ஒரு பாக்டீரியா அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தன்னால் சாதகமற்ற சூழ்நிலையில் தன்னால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் தன்னை சுற்றி ஒரு திக்கு வால்டு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். மல்டி லேயர்டு திக்கு வால்டு லேயராக வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். அதை ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளார வந்து அந்த பாக்டீரியா வந்து ஒரு ரெஸ்டிங் பீரியடாக வந்து அதை சுற்றி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளார ஒரு ப்ரொடெக்ஷனோட வந்து க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் when they have during favorable condition. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேவரபிள் கண்டிஷனில் they germinate and form a bacteria. இப்போ நிறைய பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எப்போ வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனை நம்ம சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா வந்து நம்ம ஹியூமன் பீயினுடைய இன்சைட் த பாடியில் இருக்குது. பட் அந்த பாடியில் காலரா இருக்குது. அந்த காலராவை அட்டாக் பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேக்சினேஷனையோ மெடிசனையோ எடுப்போம். பட் அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா சர்டைன் பாக்டீரியா அதிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக அது என்ன பண்ணிக்குதுன்னா கில் ஆகாமல் தடுக்கிறதுக்காக அதை சுற்றி தன்னைத்தானே ஒரு மல்டி லேயர்டு
ஒரு லேயர்ஸை வந்து திக் வால்டு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணிடும். அந்த ஃபார்மிங் லேயரை தான் நாம் ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் இஸ் நத்திங் பட் எண்டோஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டு. எந்த மாதிரியான பாக்டீரியாவில் எண்டோஸ்போம்ஸ் வந்து காமனாக ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, பேசிலஸ் மேகஸ்டீரியம் ங்கிற ஒரு பாக்டீரியாத்தில் எண்டோஸ்போம் ஃபார்மேஷனை பார்க்கலாம். அண்டு பேசிலஸ் ஸ்பாரிகஸ் அப்படிங்கிற பாக்டீரியாத்தில் பார்க்கலாம். கிளாஸ்ரிடியம் டெட்டானி அப்படிங்கிற பாக்டீரியாத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? 1 மார்க்கில் கேட்பாங்க, which one of the bacteria that commonly produce endospores? The following bacteria. Which one of the following bacteria commonly produce endospores அப்படின்னா உனக்கு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம். ஒன்று பேசிலஸ் மெகஸ்டீரியமா, பேசிலஸ் ஸ்பாரிகஸா, கிளாஸ்ரிடியம் டெட்டானையா அப்படிங்கிறதுல ஏதாவது ஒன்று இருக்கும். ரைட். அப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஏசெக்சுவலி மெத்தேடுனா எண்டோசோம் ஃபார்மேஷன், ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் ஏசெக்சுவலி மெத்தேட்ஸ்னால் பைனரி ஃபிஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரைட். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இதோட சேர்த்து நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று போடுறேன் ஏசெக்சுவல் மெத்தேடுக்கு, அதையும் பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து செக்ஸுவல் மெத்தேடை பற்றி நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.